பாடல் பெற்ற தலங்கள் என்பது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்களால் தேவாரம் பாடப்பட்ட 274 சிவாலயங்களை குறிக்கிறது. இந்த தலங்களின் வரலாறு மற்றும் சிறப்புகள் அந்த நாயன்மார்கள் இறைவனை போற்றி பாடிய பாடல்களோடு தொடர்புடையவை. இந்த வரலாறு சைவ சமயத்தின் முக்கிய பகுதியாகும். தேவாரம் இது நாயன்மார்களால் இயற்றப்பட்ட சைவ சமயத்தின் முக்கிய பதிகங்களின் தொகுப்பு ஆகும். தல வரலாறு ஒவ்வொரு தலத்தின் வரலாறும் அந்த தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் மகிமைகளையும் நாயன்மார்கள் அங்கு வந்து பாடிய பாடல்களின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது. 274 சிவாலயங்கள் தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கும் 274 சிவாலயங்கள் இந்த பட்டியலில் அடங்கும். இவற்றில் ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமான வரலாறையும் சிறப்புகளையும் கொண்டுள்ளது. நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோர் பக்தி பாடல்களை பாடி இறைவனை போற்றியவர்கள். தலங்களின் வகைகள் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் பஞ்சபூத தலங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, வான் போன்ற பல வகைகள் உள்ளன. தேவாரம் பாடல் பெற்ற தலங்கள் என்பது 63 நாயன்மார்களில் மிக பிரசித்தி பெற்ற நாயன்மார்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்கள் அக்கோயிலுக்கு வந்து இறைவனை பாடி போற்றிய கோயில்கள். அந்த வரிசையில் மொத்தம் 274 சிவஸ்தலங்கள் உள்ளன. அவைகளில் பெரும்பாலான கோயில்கள் தமிழ்நாட்டிலும் மற்ற கோயில்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டத்திலும் மற்றும் சில மற்ற இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 19 கோயில்கள் உள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 53 கோயில்கள் உள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 57 கோயில்கள் உள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 54 கோயில்கள் உள்ளன. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 4 கோயில்கள் உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 13 கோயில்கள் உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 4 கோயில்கள் உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 12 கோயில்கள் உள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் 13 கோயில்கள் உள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 3 கோயில்கள் உள்ளன. கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 கோயில்கள் உள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 கோயில்கள் உள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 2 கோயில்கள் உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 3 கோயில்கள் உள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 1 கோயில் உள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 2 கோயில்கள் உள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 2 கோயில்கள் உள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 2 கோயில்கள் உள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 2 கோயில்கள் உள்ளன. வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 3 கோயில்கள் உள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 6 கோயில்கள் உள்ளன. சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 4 கோயில்கள் உள்ளன. இனி வரும் நாட்களில் தினமும் ஒவ்வொரு பாடல் பெற்ற ஸ்தலத்தின் வரலாறு காண்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.